Fibros pants, truly fantastic. கெஜ்ரிவால் கைது தேர்தல் நேரத்திற்கானது அல்ல என்று நீதிமன்றம் கூறியிருக்கிறது. தனது கைதை சட்டவிரோதம் என்று அறிவிக்க கோரி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். மதுபான கொள்கை முறைகேட்டு வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் இந்த வழக்கை தொடுத்திருந்தார். இந்நிலையில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இந்த விசாரணை நடைபெற்று நீதிமன்றம் தனது கருத்துக்களை கூறியிருக்கிறது. தேர்தல் நேரம் என்பதால் விசாரணைக்கு வர முடியாது என்று கெஜ்ரிவால் கூறியிருப்பது ஏற்புடையது அல்ல என்றும் டெல்லி உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. அமலாக்கத்துறை வழங்கியுள்ள ஆதாரங்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது மற்றவர்களோடு இணைந்து இந்த விவகாரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஈடுபட்டிருக்கிறார் என்பதை பார்க்க முடிவதாகவும் நீதிமன்றம் கூறியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், டெல்லி உயர்நீதிமன்றம் கூறியவற்றின் முழு விவரம் என்ன? பூங்குழலி, தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய தகவல் படி அரவிந்த் கெஜ்ரிவாலின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது என்ற விஷயத்தை தான் நாம் பார்க்கிறோம். மிக மிக முக்கியமான ஒரு விவகாரம். அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அமலாக்கத்துறையின் கைதுக்கு எதிரான மனு என்பது டெல்லி உயர்நீதிமன்றத்தால் தற்பொழுது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னன்றதை முதல்ல பார்த்தா தான் முழுமையாக நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அமலாக்கத்துறை டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்யறாங்க. அதுக்கப்புறமா அவரு டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் நீதிபதி காவேரி பஜ்வார் அமர்வில் ஆஜர்படுத்தப்படுறாரு. உடனடியாக அவரை அமலாக்கத்துறையுடைய விசாரணைக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. அமலாக்கத்துறை கைது, அமலாக்கத்துறை விசாரணைக்கு அனுப்பி வச்சது, இந்த ரெண்டுத்துக்கு எதிராகவும் டெல்லி உயர் நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் சார்பில் மேல்முறையீடு அப்படின்றது செய்யப்படுது. இந்த வழக்கை விசாரிச்ச டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதி ஸ்வர்ண சர்மா இப்போ தீர்ப்பானது வழங்கியிருக்கிறாரு. அதுல வெறும் இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டதுன்னு மட்டும் சொல்லாம நிறைய முக்கியமான விஷயங்களையும் கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறாரு. குறிப்பா அரசியல் சார்ந்த விவகாரங்களுக்கு நீதிமன்றத்தில் இடமில்லை. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் மத்திய அரசுக்கும் இடையிலான போட்டியா இந்த வழக்கை நாங்க பார்க்க மாட்டோம். இது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் அமலாக்கத்துறைக்கும் இடையில் இருக்கக்கூடிய சட்ட ரீதியிலான விஷயம் தானே தவிர இதுல அரசியலுக்கு இடம் கிடையாது. ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்புல வாதம் முன்வைக்கும் பொழுது சரியா தேர்தல் நேரத்துல என்னை கைது செஞ்சிருக்கிறாங்க, இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை, அமலாக்கத்துறையை மத்திய அரசு தவறா கையாளுறாங்க, அரசியல் ஆயுதமா பயன்படுத்துறாங்க, இந்த மாதிரியான வாதங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி ரொம்ப வலுவாவே முன் வச்சிருந்தாரு. அமலாக்கத்துறை அதுக்கு உடனடியா கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செஞ்சிருந்தாங்க. அப்படிலாம் கிடையாது, கோவா சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற காலத்திலிருந்தே நாங்க இதனை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டது. இப்போ அந்த தீர்ப்புல தனி நீதிபதி இந்த கருத்துக்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறாரு. நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் சுதந்திரமான ஒரு அமைப்பு. நீதிபதிகள் அரசியல்களுக்கு அப்பாற்பட்டவங்க. நீதிமன்றத்தில் அரசியலுக்கான வேலை கிடையாது. அப்படியான வாதங்கள் எதுவும் ஏற்க முடியாது. இது சட்டப்படியா இயங்க வேண்டிய ஒரு அமைப்பு, சட்ட ரீதியில இயங்க வேண்டிய நீதிமன்றம். இதை நாங்க சட்டப்படி மட்டும்தான் பார்ப்போம். அமலாக்கத்துறை கொடுத்திருக்கக்கூடிய எவிடன்ஸ்கள், அதாவது ஆதாரங்கள், அப்ரூவர்களா மாறினவங்க கொடுத்திருக்கக்கூடிய வாக்குமூலம், இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது இந்த டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு விவகாரத்துல மற்றவங்களோட சேர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஈடுபட்டிருக்காரு அப்படின்றத எங்களால பார்க்க முடியுது. எந்த அளவுக்கு அப்படின்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் தனிப்பட்ட முறையிலையும் ஆம் ஆத்மி கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையிலையும் அவர் செயல்பட்டிருக்காரு. தனிப்பட்ட முறை அப்படின்னா வெறும் அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படின்ற ஒரு நபரா நம்ம பார்க்க கூடாது பூங்குழலி. அத முதல்வர் பதவியை ஒப்பிட்டு தான் நீதிபதிகள் சொல்றாங்க அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்கு. ரெண்டாவது, கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரா இருந்தும் அவர் இந்த மாதிரியான முறைகேடுக்கு சம்பந்தமான விஷயங்களை ஈடுபட்டிருக்காரு அப்படின்றத அமலாக்கத்துறை கொடுத்திருக்கக்கூடிய ஆரம்ப கட்ட ஆதாரங்களை எங்களால பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்த அமலாக்கத்துறையின் நடவடிக்கை சரியானதுதான் அப்படின்றத டெல்லி உயர் நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பின் மூலமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறையுடைய காவலுக்கு அனுப்பியது ரிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ரிமாண்ட் அப்படின்றதும் சரியானதா இருக்கு. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரிதான் நீதிமன்றம் குறித்தும் அமலாக்கத்துறை குறித்தும் அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படின்ற தனிநபர் குறித்தும் இந்த வழக்கு விசாரணை குறித்தும் மிக முக்கியமா அப்ரூவர்னு சொல்லப்படக்கூடிய
குற்றஞ்சாட்டப்பட்டவராக இருந்து பிறகு தனக்கு தகவல்கள் எல்லாத்தையும் நான் ஒப்புக்கொள்றேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை அப்ரூவர்னு சொல்லுவோம். அந்த அப்ரூவர்கள் குறித்தும் நிறைய விஷயங்களை கருத்துக்களா சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடத்துக்கு மேலா இந்த தீர்ப்பு மட்டுமே வாசிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. முதல்வர் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டுமே அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எந்த விதமான சலுகையும் கொடுக்க முடியாது. இட்ஸ் அ கோர்ட் ஆஃப் லா. இந்த லா முன்னாடி, இந்த கோர்ட் முன்னாடி அனைவரும் சமம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. மிக முக்கியமான நேரம், மிக முக்கியமான தருணம். ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் சஞ்சய் சிங் மாதிரியே வெளியே வந்துருவாரு, தேர்தல் நடவடிக்கைகள்ல தீவிரமா களமிறங்கலாம் அப்படின்னு ஆம் ஆத்மி கட்சியினர் மிகப்பெரிய அளவில் நம்பிக்கை வச்சிருந்த சூழல்ல டெல்லி உயர்நீதிமன்றத்துடைய இந்த உத்தரவு வெறும் உத்தரவா மட்டும் இதை பார்க்க முடியாது. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய கருத்து அப்பீலுக்கு போறாங்க. ஒருவேளை சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போறாங்க, மேல்முறையீடுக்கு போறாங்க அப்படின்னா தனி நீதிபதியுடைய இந்த கருத்துக்களை அவ்வளவு சுலபத்துல நீதிபதிகள் புறம் தள்ள மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு வலுவான ஒரு தீர்ப்பா தான் இன்னைக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் அரவிந்த் கெஜ்ரிவால் விவகாரத்துல வழங்கி இருக்கக்கூடிய இந்த தீர்ப்பை பார்க்க முடியுது. பூங்குழலி, டெல்லி உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. கெஜ்ரிவால் தரப்பில் அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நிரஞ்சன்.